கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டர்னு ஒன்று கிடைக்குது. அதை 14 நாள் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்குள்ளே எப்படி சுகர் ஏறுது, எப்போ ஏறுது, அது 5 நிமிஷத்துக்கு ஒருக்க ரீடிங் கொடுக்கும். ஸோ அந்த 14 நாள் நம்ம சுகரை நல்ல கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். காலையில் எழுந்து எக்ஸசைஸ் போங்க, 45 மினிட்ஸ் வாக். இது ஏன் காலைன்னு சொல்கிறோம்? இப்போ ஸ்வீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிப்பட்டியை தவிர வெல்லம் இல்லை பல விஷயமா நாட்டு சர்க்கரை இதிலெல்லாம் செஞ்சு இதெல்லாம் டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி, இது சுகர் ஃப்ரீன்னு வேற சொல்லி கொடுக்குறாங்க. நலம் வாழ 2.0 இந்த எபிசோடில் நம்ம சர்க்கரை வியாதி ஏன் வருது, நம்ம உணவு மூலம் அதை எப்படி கண்ட்ரோலில் வச்சுக்கலாம், அண்ட் ஸ்வீட்ஸ் யார் சாப்பிட்லாம் யார் சாப்பிடக்கூடாது, இந்த விவரங்கள்லாம் நம்ம பேச போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை வியாதின்னு எடுத்தால் ஒரு மெயின் ரீசன் ஜெனட்டிக், அதாவது அவங்க தாத்தாக்கு இருந்தது, பாட்டிக்கு இருந்தது, அதனால் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல். நம்ம வெயிட் எக்கச்சக்கமாக போட்டுகிட்டே போனால் நம்ம இருக்க வேண்டியது 60 கிலோ, பட் நம்ம 80 கிலோ மேலே இருக்கோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வியாதி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்து எக்ஸசைஸ் சுத்தமாக பண்ணுறதில்ல, ஹோல் டே உட்காந்துட்டே இருக்காங்க, இவங்களுக்கும் இது பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கும் மீறி பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஒரு அளவு அதுக்கு மேலே அவங்களுக்கு இருக்குது. அண்ட் அதை கண்ட்ரோல் பண்ண எதுவுமே செய்யறதில்ல. இந்த மாதிரி அவங்களுக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ சர்க்கரை வியாதி யாருக்காவது வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு டாக்டரை விசிட் பண்ணி அவங்க கரெக்டாக சொல்ல முடியும் எதனால, இது ஜெனட்டிக் இஷ்யூவா இல்லை உங்கள் லைஃப் ஸ்டைல்னாலையா, அந்த மாதிரி அவங்க ஹெல்ப் பண்ண முடியும். பட் எப்படி வந்துடுச்சோ அதில் முக்கியமான விஷயம் அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் முக்கியமான விஷயம். ஒரு டேபிள் எடுத்திங்கன்னா 4 விதமான கால் எல்லாம் சரியாக இருந்தால் தான் டேபிள் நிற்கும். இதே ஒரு கால் சின்னது ஒரு கால் பெருசாக இருந்தால் அந்த டேபிள் நிற்காது, ஆட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் நம்ம உணவு கரெக்டாக எடுக்கணும், தூக்கம் சரியாக பண்ணணும், அட்லீஸ்ட் 7 hours. இது ராத்திரி 10லேருந்து காலையில் 6 மணிக்குள்ளே அந்த 7 hours முடிச்சுடணும். அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணணும், டீஸ்ட்ரெஸ் பண்ணணும், அண்ட் உங்களுக்கு ஏதாவது மெடிக்கேஷன் வேணும்னா அதுவும் எடுத்துக்கணும். இப்போ நிறைய பேர் இந்த வியாதி சீக்கிரம் இப்போ தான் வந்துடுச்சு, எங்களுக்கு இப்போ தான் தெரியும், அதனால நாங்கள் முதல்ல வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணுறோம், அப்புறம் நாங்கள் அலோபதிக்கு வரோம், ஏன்னா அலோபதிக்கு வந்துட்டால் அந்த மருந்தை நிறுத்தவே முடியாது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா 6 கீழே இருந்தால் ரொம்ப நல்லது. நார்மல் 3 மாதம் ஆவரேஜ் HbA1c. இது 6.5 வந்தாலே நீங்கள் பார்டர் லைன் வந்தாச்சு. 7க்கு மேலே போனால் நீங்கள் ஃப்ராங்க் டயபெட்டிக். சில பேர் பிளட் டெஸ்ட்டே எடுத்துருக்க மாட்டாங்க, திடீர்னு பார்ப்பாங்க இது 8 பாயிண்ட் இல்லை 9 பாயிண்டில் நிற்கும். எங்களுக்கு இப்போ தாங்க கண்டுபிடிச்சாங்க, இப்போ தான் எங்களுக்கு தெரிய வந்தது, அதனால நாங்கள் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் வரோன்னா இந்த நம்பர்ஸை வச்சுட்டு நீங்கள் வேறு விஷயம் ட்ரை பண்ணிவிட்டு வர முடியாது. நீங்கள் இன்டகிரேட்டடாக பண்ணலாம், அலோபதியும் எடுக்கலாம், ஆயுர்வேதா, சித்தா, யுனானி எது வேணால், இது ஹோமியோபதி இது கூட எடுக்கலாம். பட் இதே உங்களுக்கு இப்போ தான் 6.5 காட்டுது, உங்களுக்கு இப்போ தான் ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்கள் மற்ற உணவு, மற்ற ட்ரீட்மெண்ட், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு தென் நீங்கள் திரும்பி வரலாம். பட் ரெகுலராக செக் பண்ணணும். இப்போ என்ன முக்கியமான கருத்து பார்த்திங்கன்னா, உங்கள் ஃபாஸ்டிங் 80 to 100க்குள்ளே, நார்மல் பீப்புளுக்கு 80, இப்போ சுகர் ஏறிட்டே போகுதுன்னா 100க்குள்ளே வச்சுக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு மருந்து தேவைப்படும். அப்புறம் சாப்பிட்ட அப்புறம் 2 hours இது 140 to 180க்குள்ளே இருந்தால் ஓகே. பட் இதுவே 200, 240, 280 இப்படி போச்சுன்னா
நிச்சயமாக உங்களுக்கு அந்த இடத்துலையும் மருந்து தேவை. பட் இப்போ வந்து நிறைய பேர் டயபெட்டிஸ் ரிவர்சல் பற்றி பேசுகிறாங்க, டயபெட்டிஸ் ரெமிஷன் பற்றி பேசுகிறாங்க. அதாவது என்ன ஆகிடுதுன்னா, இவங்களுக்கு டயபெட்டிஸ் வந்தவுடனே உணவு முறை பிரகாரம் நம்ம இப்போ டீட்டெயில்டாக பேசுவோம். பட் சில விஷயம் நீங்கள் பிடிச்ச விஷயம் எங்களுக்கு சாப்பிட முடியாத போகுது, அதனால் எங்களுக்கு டயபெட்டிஸ் இல்லாத இருக்கிறதுக்கு எப்படி வாய்ப்பு அப்படின்னு கேட்டால், ரொம்ப லோ கார்போஹைட்ரேட் டயட், நிறைய எக்ஸசைஸ் ஆரம்பித்து எல்லாம் பண்ணுறாங்க. பட் அதை சஸ்டெயினபிள் இல்லை, அதான் அது பண்ணிகிட்டே இருக்க முடியல. ஸோ மருந்தையும் விட்டுடுறாங்க, இல்லை முதல்ல ஒரு ரீடிங் பார்த்துடுறாங்க, குறைவா வருது, அப்புறம் அதை விட்டுடுறாங்க. ஒரு 2 வருஷம் கழித்து பார்த்தா பயங்கரமாக ஏறிருக்கு. ஏன் நம்ம இவ்வளோ நம்பர்ஸை பற்றி பேசுகிறோம்? இப்போ டயபெட்டிஸ்னாலே நம்பர்ஸ்குள்ளே ஏன் இருக்கணும்? இப்போ நீங்கள் சுகரை பெரும்பாலும் கண்ட்ரோலில் வச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு மற்ற விஷயங்களை அஃபெக்ட் பண்ணாது. டயபெட்டிஸுங்கிற டிசீஸை விட இந்த டயபெட்டிஸை கண்ட்ரோலில் வைக்காததுனால பல விதமான காம்ப்ளிகேஷன்ஸ், தலை பிரெயின்லேருந்து, உங்களுக்கு கண்ணுலேருந்து, உங்களுக்கு வந்து ஹார்ட்லேருந்து, கிட்னி, லிவர் எல்லாமே அஃபெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன் அவ்வளோதான் நினச்சிங்களா? கை கால் விரல்கள் கூட எஃபெக்ட் ஆகி எவ்வளோ பேருக்கு கேங்க்ரீன் வந்து விரல் எடுத்துடுறாங்க, காலையே எடுத்துடுறாங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வராத தவிர்க்கிறதுக்கு தான் நீங்கள் நம்பர்ஸை கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா இந்த காம்ப்ளிகேஷன்ஸை தள்ளி விடலாம், இல்லை வராத தவிர்க்கலாம். இதுக்கு உணவு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் மருந்து எடுக்கிறீங்கன்னா உணவையும் மருந்தையும் கரெக்டாக நீங்கள் வந்து அதை மேட்ச் பண்ணி எடுக்கணும். அதுவும் சில பேர் இன்சுலின் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு இன்னும் முக்கியம். ஏன்னா இன்சுலின் எடுத்து 1/2 அன் ஹவருக்குள்ளே அவங்க உணவு எடுக்கணும். அண்ட் அது ஷார்ட் ஆக்டிங்கா லாங் ஆக்டிங்கா? ஷார்ட் ஆக்டிங்னா எப்போ 4 ஹவர்ஸில் அது ஜாஸ்தி பீக்கில் இருக்கிறதே இந்த உணவை சாப்பிட்டு அந்த குளுக்கோஸ் அதில் வந்து அதை எடுக்கிறாப்புல இருக்கணும். இல்லை லாங் ஆக்டிங்னா 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அது வந்து பீக்கப் ஆகும். அப்போ அந்த டைமில் நைட் இல்லாத பார்த்து நம்ம பண்ணணும். ஏன்னா டயபெட்டிஸில் ஹை சுகர் தான் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் லோ சுகரும் வரக்கூடாது. இப்போ நம்ம என்ன சொன்னோம்? 80, இப்போ 80 கீழே 60 வந்தாலே நம்ம பார்த்துக்கணும். 60 கீழே 40 வந்துடுச்சுன்னா பிரெயின் எஃபெக்ட் ஆகி கோமா வந்துடலாம். அதே மாதிரி மேக்ஸிமம் 180 சொன்னோம் சாப்பிட்ட அப்புறம். இது வந்து 200, 240, 300 போனால் அது கூட கோமாவில் கொண்டு போய் விடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஹைப்போ குறவும் வேண்டாம், ஹைப்பர் ஜாஸ்தியும் வேண்டாம், மிதமாக வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ ரீசெண்டில் பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டர்னு ஒன்று கிடைக்குது. இதை நம்ம டாக்டர் மூலமாகவும் வாங்கிக்கலாம், இல்லை ரெகுலராக நீங்கள் போகிற ஃபார்மசிஸில் கூட இப்போ இந்த இது பண்ணுறாங்க. அது விலை ஜாஸ்தி தான், ஆனால் அதை 14 நாள் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்குள்ளே எப்படி சுகர் ஏறுது, எப்போ ஏறுது, அது 5 நிமிஷத்துக்கு ஒருக்க ரீடிங் கொடுக்கும். ஸோ அந்த 14 நாள் நீங்கள் டீட்டெயில்டாக உணவு எவ்வளோ சாப்பிட்டீங்க, டைம் பிரகாரம் என்ன சாப்பிட்டீங்க, இதை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் டாக்டர் ப்ளஸ் டயட்டிஷியனோட செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த உணவு உங்களுக்கு எஃபெக்ட் பண்ணுது, எந்த உணவு உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி கொடுக்குது, அது பிரகாரம் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இன்றைக்கி இருக்குது. அதை நம்ம வந்து ஒரு மருந்தை ஜாஸ்தி பண்ணி அதை வருஷக்கணக்கு யூஸ் பண்ணி இன்சுலின் போகிறதுக்கு முன்னாடி ஏர்லி ஸ்டேஜில் இதை பண்ணி லைஃப் ஸ்டைலில் மாற்றி பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ கிடைக்கும், எந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இப்போ உணவுன்னு பார்த்திங்கன்னா காலை உணவில் 1 கப் பழம். என்ன பழம்? கொய்யாப்பழம், பப்பாயா, இல்லை வாட்டர்மெலன் சீசனில், இல்லை சாத்துக்குடி ஜூஸ் கிடையாது பழம், கமலா ஆரஞ்சு சீசனில், அப்புறம் கொய்யாப்பழம், இதெல்லாம் சாப்பிடலாம். 1 கப் அளவு. எங்களுக்கு கொய்யாப்பழம் ரொம்ப பிடிக்குங்க, நாங்கள் ஒரு 4-5 எடுத்துக்கிறோம், அந்த மாதிரி கிடையாது. 1 கப் அப்படின்னா 200 ml.
அதுக்குள்ளே நீங்கள் சாப்பிட்டு கட் ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் நீங்கள் உணவு எடுங்க. இட்லியோ தோசையோ உங்கள் ஹைட் வெயிட் பிரகாரம் 2 3. இதுவே சேப்பரிசி இல்லை சிறுதானியத்தில் இட்லி தோசை வீட்டிலேயே புளிக்க வச்சு பண்ணி அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. பட் சிறுதானியத்தை வெறும் மாவை வாங்கி கரைச்சி தோசை பண்ணி சாப்பிடாதீங்க. அது ஒன்று சிறுதானியத்தை ரோஸ்ட் பண்ணணும், இல்லை முளை கட்டணும், இல்லை புளிக்க வைக்கணும். நீங்கள் வேணால் தயிரில் அந்த மாவை கரைச்சி ஒரு 1/2 an hour அதை புளிக்க வச்சுட்டு அப்புறம் வேணால் தோசை பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு முறையில் புளிக்கணும். இல்லை நம்ம மாவு ரெகுலர் அரிசி மாவு தோசை மாவு எப்படி ஆட்டுறோம் அந்த மாதிரி ஊற வச்சு அதை ஆட்டி புளிக்க வச்சு அப்புறம் யூஸ் பண்ணலாம். அதோட கூட ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் உணவு, பருப்புன்னா 1 கப்பு சாம்பார் சாப்பிட்லாம். இல்லை பருப்பு இல்லை அன்றைக்கி சுண்டல் இருக்குன்னா 1/2 கப் சுண்டல் சாப்பிட்லாம். இல்லை முளை கட்டின பயிர், இல்லை முட்டை சாப்பிட்றவங்க 2 வெள்ளைக்கரு இல்லைன்னா 1 முழு முட்டை இந்த மாதிரி சாப்பிடலாம். மதிய உணவு பார்த்திங்கன்னா இந்த 11 மணிக்கு டீ காஃபி சர்க்கரை இல்லாத சாப்பிடணும். அதோட பிஸ்கெட்டே தேவையே கிடையாது. உங்களுக்கு ரொம்ப பசிக்குது அந்த டைம்னா நீங்கள் உப்பு கடலை இல்லை இந்த வெறும் உடச்ச கடலை இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிடலாம். இப்போ லன்ச் டைம் பார்த்திங்கன்னா லன்ச் அண்ட் டின்னர் ரொம்ப சிமிலர். ஒரு 8 இன்ச் பிளேட் எடுத்துக்கோங்க. இல்லை பாதி காய். என்ன காய்? பச்சை நிறம் உள்ள காய். கீரையாக இருக்கலாம், பீன்ஸ், அவரைக்காய், காராமணி, கொத்தவரங்காய், இல்லை தண்ணிக்காய், பொடலங்காய், பூசணிக்காய், சொரைக்காய், இல்லை கேரட், கேபேஜ், இந்த ப்ராக்கலி இந்த மாதிரி இங்கிலீஷ் காய். பட் உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, கருணாக்கிழங்கு, புடிக்கிழங்கு இதெல்லாம் வேண்டாம். இது 2 கப். நீங்கள் 1 கப் சாதம் சாப்பிட போகிறீங்கன்னா 2 கப் காய். இது சாலடாக இருக்கலாம், இல்லை பொரியல், கூட்டு, இல்லை வீட்டில் செஞ்ச சூப்பு. வீட்டில் செஞ்ச சூப்புன்னு ஒரு பேக்கெட்டில் போட்டு இல்லை, காயை வேக வச்சு அரைச்சி அந்த மாதிரி. ஒரு 1/4 பிளேட் உங்களுக்கு மதியம் உணவில் சேப்பரிசி இல்லை சிறுதானியம். சிறுதானியமில் தெனை இல்லை குதிரைவாலி இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட்லாம். அதை வறுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ரைஸ் மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 1/4 பருப்பு. பருப்பு இல்லை முட்டை இல்லை ஃபிஷ் இல்லை சிக்கன், பட் அதுவுமே குழம்பு இல்லை. அப்புறம் தயிர் கொஞ்சமாக வேணுன்னா எடுத்துக்கலாம். இப்போ 3-4 o'clock 1 கப் டீயோ காஃபியோ அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. 6 மணிக்கு ஒன்றுமே கிடையாது. நேராக டின்னர் 7:30-8 மணிக்கு டின்னர் சாப்பிட்டுடலாம். இதுவும் இதே 8 இன்ச் பிளேட் மாதிரி பாதி காய். நம்ம ரைஸுக்கு பதில் டிஃபன் ஐட்டம் சாப்பிட்லாம். 2 இட்லி இல்லை ரொம்ப சின்னதாக இருந்தால் 3 இட்லி, 2 தோசை, உப்புமா கொழுக்கட்டை எது சாப்பிட்றீங்களோ. பட் அதுவும் சிறுதானியத்தில் எல்லா ஐட்டமுமே பண்ணலாம். அதை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நல்லது. ப்ளஸ் பருப்பு. நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா நைட்டில் கூட சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க வெறும் இட்லி 4 இட்லி 3 தோசை 3 சப்பாத்தி இல்லை இந்த மாதிரி ஐட்டம் இல்லை ரைஸ், வெறும் ரைஸ் சாப்பிட்டுட்டு போய்ட்றாங்க. இது நல்லது கிடையாது. மதியம் மாதிரியே பாதி பிளேட் உங்களுக்கு காய், கால்வாசி புரத சத்து, கால்வாசி உங்களுக்கு இந்த மாதிரி தானியங்கள், ரைஸோ மில்லட்ஸோ இல்லை அதில் செஞ்ச விஷயங்கள் சாப்பிட்டோம்னா நம்ம சுகரை நல்ல கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். காலையில் எழுந்து எக்ஸசைஸ் போங்க, 45 minutes வாக். இது ஏன் காலைன்னு சொல்கிறோம்? காலையில் போகிறோன்னா ஐயோ ரொம்ப வெயிலாக இருக்குது, சாயங்காலம் டயர்ட் ஆகிடுச்சு, போகிறதே கிடையாது. டெஃபினட்டாக வாக்கிங் போகணும். 45 minutes மினிமம் இது போகணும். ப்ளஸ் 10 minutes. ஏன்னா யாருக்கு ஸ்ட்ரெஸ் இல்லைங்க? ஒரு பிறந்த குழந்தை பிறந்ததுலேருந்தே ஸ்ட்ரெஸ் தான். ஏன்னா அந்த தாய்க்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் அந்த குழந்தைக்கு வந்துடுது. அதுலேருந்து எடுத்திங்கன்னா எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ். ஸ்கூலுக்கு போகிற பசங்க ஸ்ட்ரெஸ்ஸு, காலேஜ் போகிற பசங்க ஸ்ட்ரெஸ்ஸு, பெரியவங்க ஸ்ட்ரெஸ்ஸு, வேலை நாளைக்கு இருக்குமா ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள். அதனால ஸ்ட்ரெஸ்ஸு கண்ட்ரோல் பண்ணோம். 5 to 10 minutes உங்களுக்கு எது பண்ண முடியுமோ யோகா, ப்ரீதிங், மெடிடேஷன். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸு கூட சுகர் ஏறுறதுக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நம்ம கண்ட்ரோலில் வச்சோன்னா நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குற கேள்வி, நாங்கள் ஒல்லியாக இருக்கோம், நாங்கள் ஸ்வீட்டே சாப்பிடல, ஆனால் எங்களுக்கு டயபிட்டிஸ் வந்துடுச்சு.
இன்னொருத்தர் சொல்கிறாங்க, நான் நிறைய ஸ்வீட் சாப்பிட்டேன், ஆனால் எனக்கு டயபிட்டிஸே இல்லையே. அவங்க எனக்கு ரிலேட்டட் தானே. 2 பிரதர்ஸ் இருக்கலாம், இல்லை 2 சிஸ்டர்ஸ் இருக்கலாம். ஒருத்தருக்கு வரலாம், ஒருத்தருக்கு வராத இருக்கா. ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பல விதமான காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து ஜெனட்டிக், இன்னொன்று வந்து நம்ம சாப்பிட்ற உணவுனால எக்கச்சக்கமாக வெயிட் போட்டு, இல்லை ஸ்ட்ரெஸ்ஸு, இல்லை சுத்தமாக எக்ஸசைஸுங்கிற நாமதயமே பண்ணாததுனால வருது. ஸோ ஏன் வருதுன்னு இந்த டென்ஷனை விட நம்ம வந்த அப்புறம் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப முக்கியம். பட் ஸ்வீட்டை பொறுத்த வரணும் எக்கச்சக்கமாக சாப்பிடவே கூடாது. இப்போ பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா பெரியவங்கள்லாம் எப்பாவது ஒரு ஒகேஷனுக்கு தான் ஸ்வீட் பண்ணுவாங்க. இந்த ஸ்வீட் ஈஸியாக கமர்ஷியலாக கிடைக்க உடனே எல்லாரும் அதை ரெகுலராக சாப்பிடணுன்னு நினச்சிக்கிறாங்க. தேவையே கிடையாது. ஏன்னா ஸ்வீட்டில் எக்கச்சக்கமாக சர்க்கரையோட நெய் போடுறாங்களா இந்தியன் ஸ்வீட்ஸில் ரொம்ப டவுட் தான். அதனால அது என்ன போடுறாங்களோ அது ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லதா இருதயத்துக்கு நல்லதா தெரியாது. அதனால நம்ம ஜாகிரதையாக இருக்கணும். ஸோ இந்த வேர்க்கடலை உருண்டை எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. எங்களுக்கு சுகர் இருக்குது, ஆனால் ஒரு சின்னது தான், இத்தினோண்டு பீஸாக கிடைக்குது, அது சாப்பிட்லாமா? அதுவும் ஒரு 100 கிராம் சாப்பிட்டுக்கலாமா? இது நல்லதா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா வேர்க்கடலை வந்து வெல்லத்தில் தான் பண்ணுறாங்க, சர்க்கரையே இல்லைங்க அதில். சிலது வந்து ஸ்வீட்ஸு கறிப்பட்டியில் பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்ம சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்பாங்க. கறிப்பட்டியோ வெல்லமோ சர்க்கரையோ கடைசியில் எல்லாமே சுகரே ஏற்றுது. அதனால் ஜாகிரதையாக இருக்கணும். அண்ட் வேர்க்கடலை உருண்டை இருந்தால் கூட ஏன் சின்னதாக பண்ணுறாங்க? 2 தான் சாப்பிட்ணும் மேக்ஸிமம். டயபெட்டிஸ் இல்லாதவங்க, டயபெட்டிஸ் இருக்கிறவங்க சாப்பிட வேண்டாம். நீங்கள் வெறும் பாலில் பாயசம், ஒரு பைத்தம் பருப்பு பாயசம், இல்லை இந்த கோதுமை உடச்ச கோதுமையில் பாயசம், பாலே ஸ்வீட்டு தாங்க, அதை சாப்பிட்டா அதே குடித்து ஹெல்த்தியாக இருக்கலாம். அதனால நீங்கள் வந்து ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு இந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எங்களுக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்கள் அதை தேடி போகக்கூடாது. இப்போ ஸ்வீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கறிப்பட்டியை தவிர வெல்லம், இல்லை பல விஷயமா நாட்டு சர்க்கரை, இதிலெல்லாம் செஞ்சு இதெல்லாம் டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி, இது சுகர் ஃப்ரீன்னு வேற சொல்லி கொடுக்குறாங்க. சுகர் ஃப்ரீ, அவங்க சுக்ரோஸ் போடலைன்னு சொல்கிறாங்க. பட் இது எல்லாமே சுகர் ஏற்றும், அதாவது பிளட் சுகர் உங்களுக்கே ஏற்றும். அதனால் எந்த ஸ்வீட்டுமே வேண்டாம். இதை தவிர நீங்கள் வந்து நைட்டில் ஸ்வீட் சாப்பிட்டிங்கன்னா அதுவும் டயபெட்டிஸோட நல்லதே கிடையாது. ஏன்னா எக்ஸசைஸும் கிடையாது, உடனே படுக்க போகிறீங்க. அண்ட் நீங்கள் பல் வளர்க்காத படுத்தா பல் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஈவன் நார்மல் பீப்புள், டயபெட்டிஸ் இல்லாதவங்க கூட ஸ்வீட்ஸ் மதியம் சாப்பிட்லாம், நைட்டு அந்த அளவு சாப்பிட்றது நல்லது கிடையாது. இப்போ ஸ்வீட்டுங்கிற விஷயம் வந்து அடிக்கடி சாப்பிடணுன்னு யாருமே நினைக்கக்கூடாது, டயபெட்டிஸ் இல்லாதவங்க கூட. ஏன்னா ஸ்வீட்ஸு நிறையா சாப்பிட்டா ஆட்டோமேட்டிக்காக வெயிட் ஏறியும். வெயிட் ஏரியா நீங்கள் பார்டர் லைனில் இருக்கிறவங்க கூட உங்களுக்கு டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்வீட்ஸுங்கிறது ரொம்ப ஜாகிரதையாக தான் சாப்பிடணும். எப்போவாவது சாப்பிட்லாம், வாரத்தில் ஒரு தடவை ஃபேமிலியில் பண்ணி சாப்பிட்லாம். அண்ட் அது வந்து பாயசமோ கேசரியோ இந்த மாதிரி சிம்பிள் ஸ்வீட்ஸ். பட் யாருக்கு டயபெட்டிஸ் இருக்கோ அவங்களுக்கு அதை வந்து எடுத்து வச்சு வேணா சுகர் ஃப்ரீ போட்டு கொடுக்கலாம், இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம். ஏன்னா ஒரு அரிசியில் கூட உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இருக்குது, பாலில் கூட ஸ்வீட்னஸ் இருக்குது. ஸோ பாயசமில் பால் போடுறோம், மற்ற விஷயத்தில் ஸ்வீட்னஸ் தானே வரும். அதை நீங்கள் வந்து சாப்பிட்டு ஹாப்பியாக இருக்கலாம். இப்போ டீ காஃபி இது வந்து 2 முறை தான் எல்லாருமே எடுக்கணும். 11 மணி இல்லை 3 மணி, இல்லை யாராவது காலையில் எடுக்கிறாங்கன்னா காலையிலையும் 3-4 மணி அந்த டைமில் எடுக்கலாம். பட் எங்களுக்கு வந்து பால் ரொம்ப பிடிக்கும், நாங்கள் சர்க்கரை இல்லாததான் டீ காஃபி குடிக்கிறோம், அப்போ நாங்கள் 4-5 தடவை குடிக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. டெஃபினட்டாக இல்லை. ஏன்னா டீ காஃபியை அடிக்கடி சாப்பிட்டா அந்த உணவு முறை அதோட கூட சாப்பிட்றது, இல்லை அதுக்கு உணவை சாப்பிட்டுட்டு நீங்கள் குடிக்கிற டீயோ காஃபியோ இதுலேருந்து நம்ம உணவில் இருக்கிற
கால்சியம் சத்து, அயர்ன் சத்தை நம்ம உடம்புல சேர்க்காத பண்ணிடுது. அதனால ஜாகிரதையாக இருக்கணும். அண்ட் டீ காஃபியில் நன்மைங்கிறது ரொம்ப குறைவு. ரொம்ப ஜாஸ்தி சாப்பிட்டா அசிடிட்டி, இந்த கெஃபைன் ஜாஸ்தியாகி அடிக்ஷன், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அதனால் 2 முறை சாப்பிட்டுக்கோங்க. ரொம்ப டார்க்காக சாப்பிட வேண்டாம். டீயாக இருந்தாலும் காஃபியாக இருந்தாலும் லைட்டாக போட்டு டயபெட்டிஸ் இருக்கிறவங்க சர்க்கரை இல்லாத சாப்பிட்டா நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா நார்மலாக முன்ன காலத்தில் சொல்லுவோம் டயபெட்டிஸுங்கிறது ரிச் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். யார் ரொம்ப ரிச்சாக இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் வந்தது. அது மாறி மாறி அரவுண்ட் 70s இது என்ன ஆச்சுன்னா, யார் பெருமனாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் டயபெட்டிஸ் இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் போக போக பார்த்தா எல்லாருக்குமே வருது. ரூரலாக இருக்கவங்க, அர்பனாக இருக்கட்டும், ஒல்லியாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே வருது. ஸோ முன்ன காலத்தில் 50 வயசுன்னு சொன்னாங்க, அப்புறம் 40 வயசில் டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 30 வயசுலேருந்தே வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபுல் பாடி நீங்கள் டெஸ்ட் பண்ணுறது நல்லது. இல்லை அட்லீஸ்ட் சுகர் அண்ட் லிப்பிட்ஸ், அதாவது கொலஸ்ட்ரால்லாம் ஜாஸ்தி ஆகுதான்னு இந்த 2 விஷயத்தை செக் பண்ணால் நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம தான் உலகத்திலே ஃபஸ்ட்டு இருதய நோயில், செகண்ட் டயபெட்டிஸில். அதனால் 10 பேர் எடுத்திங்கன்னா 2030க்குள்ளே உங்களுக்கு 10 பேரில் ஒருத்தருக்கு இருதய நோய், 10 பேரில் 2 பேருக்கு கூட டயபெட்டிஸ் சில இடத்துல வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஏர்லியாக நம்ம கண்டுபிடிச்சா இதை தவிர்த்து நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம். இதை விட்டுட்டோன்னா அது ரொம்ப நாள் உங்கள் உடம்புல இருந்தது ஆனால் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ப்ராப்ளம்ஸ். இப்போ யூஸ்வலாக கிளாசிக் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் டயபெட்டிஸில். அதாவது எக்ஸசிவ் ஹங்கர், நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க ஆனால் 1.5 மணி நேரம் கழித்து பசி பிச்சுண்டு போகும். இது ஒரு நாள் மட்டும் இல்லை, அடிக்கடி ஆயிடுச்சுன்னா நீங்கள் டெஃபினட்டாக சுகரை டெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் நார்மலாக தண்ணி குடிக்கிறீங்க, அப்படி தான் இருந்தீங்க, சம்மரும் இல்லை, ஆனால் உங்களுக்கு எக்கச்சக்கமாக தண்ணி கேட்குது உடம்பு, அப்போ இதுவும் ஒரு சிம்டம் தான். அடுத்து நீங்கள் சாப்பிடாத கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அப்போ தலை சுத்துற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த ஏதா ஒரு சிம்டம். இப்போ சில பேருக்கு அந்த ப்ரைவேட் பார்ட்ஸில் கூட ரொம்ப அரிக்கும். அந்த டைம்லையும் நீங்கள் போய் செக் பண்ணுறது பெட்டர். ஏன்னா முன்னெல்லாம் நம்ம ஏஜ் ஆனால் பார்த்துக்கும்போது இப்போ எல்லாம் ரொம்ப சின்ன வயசுலேயே எல்லாமே வந்துடுது. அதனால் 30 இயர்ஸ்க்கு அப்புறமே இந்த 2 டெஸ்ட்டு நீங்கள் வருஷத்தில் ஒரு தடவை எடுங்க. பட் உங்கள் ஃபேமிலியில் இந்த மாதிரி டயபெட்டிஸுங்கிறது ரொம்ப காமனாக இருக்குன்னா வருஷத்தில் 2 தடவை எடுக்கிறது கூட சாமர்த்தியம் தான். நீங்கள் முதல்ல இந்த 3 மந்த் ஆவரேஜும் இந்த கொலஸ்ட்ரால் டெஸ்ட்டும் எடுத்தால் கூட போகும். இதுவே உங்களுக்கு வழி காட்டும். இது ஜாஸ்தி ஆக ஆக அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரெகுலராக எடுக்கணும். இதை எடுக்காத விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வந்த அப்புறம் நீங்கள் டயபெட்டிஸை போய் செக் பண்ணிங்கன்னா உங்கள் பாடி ஏற்கவே ப்ராப்ளம் வந்தாச்சு. அதனால் அதை தவிர்க்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம நார்மலாக ஃபாலோ பண்ணி ஹெல்த்தியாக இருந்தால் நம்ம டயபெட்டிஸோட கூட இப்போ ரீசண்டாக நீங்கள் நியூஸ் பார்த்தா 103 இயர்ஸ் ஓல்டு பட் டயபெட்டிஸோடு இருந்திருக்கார், இன்னும் இருக்கார். ஸோ இந்த மாதிரி கூட 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் 40 இயர்ஸ் வித் டயபெட்டிஸ் கூட நிறைய பேர் இருக்காங்க. பட் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். டயட், எக்ஸசைஸ், டீஸ்ட்ரெஸ்ஸிங் அண்ட் மெடிடேஷன் 4 தான் 4 கால் ஒரு நாற்காலிக்கு. 4ம் முக்கியம், டெய்லி முக்கியம், இதை வேலைக்கும் முக்கியம். இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா ஹெல்த்தியாக இருக்கலாம். இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள்.